வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இந்தியன் மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.27% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் 0.27% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2544.64 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1323.29 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் ஹைடே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.11% ரெட்லையும், நாஸ்டாக் 1.49% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.77% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.71% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.16% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.26% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.11% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.86% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் மார்க்கெட்டில் வாஷ் பண்ணுன்ற நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக்ஸ் டு வாஷ் டுடே. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான பிஎஸ் டோல் ரோட் பிரைவேட் லிமிடெட்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. December 26 கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஆர் டோல் ப்ராஜெக்ட் வந்து பூனே சத்தாரா செக்ஷனில் NH44 மகாராஷ்டிராவில் நடக்குது. ஸோ இதில் வந்து முறைகேடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எதுலன்னா டெப்ட் சர்வீஸ் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பிஎஸ்டிஆருக்கு ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் உள்ள நான் பர்ஃபார்மிங் அசட் அண்ட் ரைட் ஆஃப் லோன்ஸை அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனோட லோன்ஸ் இருக்குது. அது ஒரு அன்செக்யூர்ட் லோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 355 crore சொல்லியிருக்காங்க as of September 30, 2024. அதானி கிரீன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டியை 11.60 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலனா அவங்க குஜராத்தில் நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்க கைவசம் டோட்டல் ஆப்ரேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,608.9 மெகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 3 ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டர்டேக்கிங்ஸை அவங்களோட சப்சிடரிக்கே கொடுத்துருக்காங்க. அவங்க சப்சிடரி நேம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி வெஞ்சர்ஸ். எவ்வளோக்கு கொடுத்துருக்காங்கன்னா 313 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா மல்பரி ஷேர்ஸ் பெங்களூர் நாந்தி ஹில்ஸில் உள்ளது, எ ட்ரிபியூட் போர்ட்ஃபோலியோ ரெஸ்டாரண்ட், ப்ரெஸ்டீஜ் லெஷர் ரெஸ்டாரண்ட். ஸோ இது இந்த மூணுத்தோட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டர்டேக்கிங்ஸை அவங்களோட சப்சிடரிக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் ப்ராஜெக்ட்ஸ். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் புலாக்ருதி ஸ்ரீனிவாச ரெட்டி இவங்க சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. December 27 ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 8 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கேம்ஸ் அவங்களோட சப்சிடரியான கேம்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸில் த்ரோ ரைட் இஷ்யூ மூலமாக இதை பண்ண போகிறோம். இது 1 or more பிரிவுகளாக நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேம்ஸ் ஐஎல் அண்ட் எஃப்எஸ் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு சப்கான்ட்ராக்டிங் ஒர்க்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் ஒர்க் பார்த்திங்கன்னா 302.82 crore சொல்லியிருக்காங்க. ஸோ எது ரிலேட்டடான ஒர்க் பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்குன்னா புவனேஸ்வர் மெட்ரோ ஃபேஸ். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா சீகல் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டர். அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 97.5 crore சொல்லியிருக்காங்க. ஃபார் த சப்ளை ஆஃப் 5 megawatt பவர் ஹை எஃபிஷியன்சி F595 WP டாப்கான் டெக்னாலஜி ஸ்மார்ட் சோலார் பேனல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் தான். அதோட ஒர்க் தான் 97.5 crore சொல்லியிருக்காங்க. இது எப்போ பிகின் ஆக போகுதுன்னா April 2025 இந்த ஷெடியூல் பிகின் ஆக போகுது. சப்ளை பண்ணுற ஷெடியூல் பிகின் ஆக போகுதுன்னு சொல்லி ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்
சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்க பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாரோடனா யூஎஸ் பேஸ்டு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் மேக்கரான ஹார்லி டேவிட்சனோட தான் பார்ட்னர்ஷிப்போட வராங்க. எதுக்காகனா அவங்க டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங்காக தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. டெவலப்மெண்ட் மூலமாக மாடல் வந்து X440 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் நியூ வேரியன்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் அலாங் வித் த பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஹார்லி டேவிட்சன். இண்டிகோ A320 ஏர்க்ராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்றுக்கு வேலிடேஷன் ஃப்ளைட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நேவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே நடந்திருக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஏர்லைன் வந்து இப்போ தான் அந்த நியூ ரன்வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது நேவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்டாக இவங்க தான் கீழே தரையிறங்கியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டோட ஆப்ரேஷன் கம்மிங் மே 2025லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது டெர்மினல் 1. இதோட டெர்மினல் 2 வந்து ஆப்ரேஷனுக்கு வரும். இந்த ஃபினான்ஷியல் இயர் 2028-29 ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி லிமிடெட் ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த டிமேர்ஜர் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டிமேர்ஜர் டேட் வந்து January 6, 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டலும் ஐடிசியும் பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான எக்ஸ்மர்ஜர் தான் January 6. ஸோ லாஸ்ட் டேட் டு கெட் எலிஜிபிள் ஷேர்ஸ் ஆஃப் ஐடிசி ஹோட்டல் வந்து January 3, 2025 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா January 6 ப்ரீ மார்க்கெட் செஷன் இருக்குல்ல, அப்போ வந்து அது ரெண்டுத்துக்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டேட் January 6, 2025. IOL கெமிக்கல்ஸ் ஸ்ப்ளிட் சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஷேர்ஸோட ப்ரொபோர்ஷன் பார்த்திங்கன்னா 1:5 ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. போர்டும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ப்ளிட்டுக்கு. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்க மெயின்டைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. CAGR க்ரோத்தை அரௌண்ட் 40% நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் எதனால தான் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வேர்ல்பூலோட இந்த பார்ட்னர்ஷிப்போட வர்றதுனால வாஷிங் மிஷின் அதாவது இந்த வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் டீல் போட்டிருக்காங்க வேர்ல்பூலோட. ஸோ அதனால் எங்களோட CAGR க்ரோத் வந்து அரௌண்ட் 40% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் அதானி போர்ட்ஸ்க்கு புல்லிஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் 25.1% CAGR அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 27ல். அது மட்டும் இல்லாமல் பைக்கால் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அதானி என்டர்பிரைசஸ்க்கு 57.8% இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டார்கெட் ப்ரைஸ் 5,748 கொடுத்துருக்காங்க வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ். வோடஃபோன் குரூப் கிளியர் பண்ணியிருக்காங்க. 11,650 crore டியூஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ யார்கிட்டேருந்து இந்த டெப்ட் வாங்கியிருந்தாங்கன்னா HSBC கார்ப்பரேட் ட்ரஸ்டி கம்பெனிக்கிட்டேருந்து டெப்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எது கேட்குறாங்கன்னா இந்தியா பேஸ்டு என்டிட்டிஸ் ஆன் வோடஃபோன் குரூப்பும் அண்ட் தென் மொரிஷியஸில் உள்ள வோடஃபோன் குரூப்பும் 2 பேரும் தான் டெப்ட் வந்து HSBC கார்ப்பரேட் ட்ரஸ்டி கம்பெனிக்கிட்ட டெப்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டியூஸை இப்போ பே பண்ணிட்டாங்க. இந்த டேர்ம் ஆஃப் ஷேர்ஸாக பே பண்ணியிருக்காங்க வோடஃபோன் குரூப்ஸ். ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் அனுஷல் கண்டல்வால்ன்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் சுபோனில் சாட்டர்ஜியும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. சீஃப் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் ஆஃபீஸராக இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இது December 27 இவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. டியூ டு பர்சனல் ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் அண்ட் மேக்ஸ் லைஃப் பென்ஷன் பண்ணும் 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லி அவங்களோட ஆப்ரேஷன்ஸை எதுலன்னா மேக்ஸ் லைஃப் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது டிஸ்கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா ரீசெண்டாக இப்போ தான் அவங்க கார்ப்பரேட் நேமை சேஞ்ச் பண்ணாங்க. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் சப்சிடரி கீழே வரும். ஆக்சிஸ் பேங்க்கில் ஆல்ரெடி பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, ஆக்சிஸ் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னு. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லி.
கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 46.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை. எதில் பார்த்தீங்கன்னா ரீக்ளாசிஃபிகேஷன் நடந்திருக்கு. ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இடையே ரீக்ளாசிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஸோ ப்ரமோட்டர் ஸ்டேக் வந்து ஆல்ரெடி எவ்வளோ 63% ஏர்லியராக வச்சுருந்தாங்க. இந்த ரீக்ளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் 53.04% ப்ரமோட்டர் ஸ்டேக் கம்மியாக இருக்குது. குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் டெம்ப்ரவரியாக அவங்க ஆப்ரேஷன்ஸை டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்கு. எதனாலனா ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. சிஎம்எஸ் பிளான்ட் அட் தாஹாஷ் குஜராத்தில் டிசம்பர் 28 நடந்திருக்கு. 4 persons வந்து பிளான்ட்டில் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டில் நடந்த இதுக்கெல்லாம் அசட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, அதில் நாங்கள் கவர் பண்ணிப்போம், அதில் சேதமடைந்த பொருட்களுக்கெல்லாம் நாங்கள் கவர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 person இறந்ததுனால ஆப்ரேஷனில் டெம்ப்ரரியாக டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ.